தேவனே உங்களை நீதிமானா மாற்றி இருக்கிறாரு. நீதியான ஆட்சி செய்யும்படி தேவனே உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவனுடைய ஆட்சியில நீதி இருக்கும்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே தான் அந்த கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் சொத்துக்களை சொந்தமாக்குங்கள் அப்படிங்கிற தலைப்பில் செய்திகள்லாம் கேட்டு வரோம். நம்மளுக்கு கர்த்தர் ஏற்கனவே சொத்து கொடுத்துருக்கிறாரு. சரீர ஆரோக்கியங்கிறது ரொம்ப அருமையான ஒரு சொத்து. சரீர ஆரோக்கியத்தை இழக்கிறவங்க குடும்ப வாழ்க்கையே இழந்து போகிறாங்க. பணமெல்லாம் சம்பாதிக்க பண்ண முடியாது. ஆரோக்கியம் ரொம்ப நல்ல சொத்து. சில பேர் ஆண்டவரை விட்டுருவாங்க. எப்பொழுதோ ஒரு ஏதோ அசம்பாவிதம் நடந்து விடுகிறது வாழ்க்கையிலே. அதனால் சரீரம் பலவீனப்பட்டு போய் விடுகிறது. நல்ல வேலையை அவர்களால் செய்ய இயலாது. களைப்பும் சரீரத்தை கவனிப்பதற்கே இயலாமல் போய்விடுகிறது. உத்வேகம், பலம், திராணி எல்லாம் எல்லாத்தையும் குன்றி போகிறாங்க. பலம் குன்றி போய் விடுகிறது. நோய் பிசாசினால் வருகிற ஒரு மாபெரும் அழிவின் சக்தி. ஆகவே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வது, சந்தோஷம் சமாதானத்தோடு குடும்ப வாழ்க்கை வாழ்வது, பொருளாதார செழுமையோடு வாழ்வது, நிறைவோடு வாழ்வது, இதெல்லாம் நம்மெல்லாம் அனுபவிக்கக்கூடியது. ஏதோ பரலோகத்துக்கு போனது பிறகு அனுபவிக்கக்கூடியது அல்ல. பரலோகத்துக்கு போன பிறகு அம்மா அப்பா பிள்ளை இப்படி பள்ளிக்கூடம் ஆரோக்கியம் இதெல்லாம் அங்கே பேச்சே கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் இந்த இடத்துல நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழும்படியே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இயேசு மாத்திரம் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுத்தமாக பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அவளெல்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம், உலகத்தையே நான் வெறுத்துட்டேன், எனக்கு இயேசு மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க வசனத்தை ஒன்றுமே புரிஞ்சுக்கிடலை. தன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வெறுக்கிறாங்க. அன்பு கூறவே இல்லை என்று அர்த்தம். உங்கள் பிள்ளைகளை நன்றாய் நேசித்தவர்களை ஆளாக்குவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊட்டியிருக்கிற அன்பு. உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நிறைய காரியங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவங்க கூட அன்பாய் வாழ்வதற்கு தான் ஒவ்வொருவரையும் கொடுத்திருக்கிறார். எனக்கு பரலோகம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரே பரலோகத்துக்கு போயிருக்கலாம். பிறனை நேசின்றே சொல்லியிருக்க மாட்டார். பிறனை ஏன் நேசிக்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவங்கள நேசிக்கலானால தான் நேசிக்க சொல்கிறார். அவர் வசனம் சொல்லுது, உங்களை நேசிப்பவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்கள் என்றால் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சில பேருக்கு அவங்கள சிநேகிக்கவங்கள தான் சிநேகிக்க முடியும். சிநேகிக்காதவங்கள சிநேகிக்க அவளால் இயலவே இயலாது. அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிடுறாங்க, ஆனால் அதெல்லாம் காணாது பாருங்க. ஆகவே தேவன் உங்களுக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியத்திலிருந்து, குடும்ப வாழ்விலிருந்து, கல்வி, வேலை, பொருளாதார செழுமைகளிலிருந்து, நிறைவிலிருந்து, எல்லாவற்றையும், எல்லாவற்ற நிறைவோடு நீடித்த வாழ்விலிருந்து எல்லாம். இவைகளை எடுத்துக்கொள்வதற்கு தான் சில காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். எவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும், எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எவைகளில் உறுதிப்பட வேண்டும், எவைகளை அறிந்து கொள்ள வேண்டும், எதில் தெளிவடைய வேண்டும், எவைகளை நினைவு கூற வேண்டும் என்று படிப்படியாக ஒன்றை கவனித்து வருகிறோம். ஒரே காரியத்தை நம்ம கேட்கல. நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். ஏன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவ வாழ்வு என்பதே நல்லவர்களாக நீங்கள் வாழணும், எல்லாம் நிறைவோடு வாழணும், பரிபூரணத்தோடு வாழணும். பிரைஸ் காட். ஆகவே தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் கேட்டு வர்றோம். எல்லாம் நிறைவோடு வாழ்வது கர்த்தருடைய ஒரு விருப்பம். நீங்கள் எல்லாம் உங்களோட வேலையை போனீங்கன்னா வேலையில் ஒரு திருப்தி இருக்கணும், வேலையில் ஒரு நிறைவு இருக்கணும், பொருளாதாரம் நன்றாய் வர வேண்டும், வீடுகளில் பொருட்களை வாங்கி வைக்க வேண்டும், நல்ல சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். அதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிற பொழுது கர்த்தரை நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறதுனால தான் எல்லாமே முக்கியமாக அதெல்லாம் கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லாம் பார்த்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுடைய வேலை, உங்களுடைய சரீர சுகம், உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய குடும்ப வாழ்வு, பிள்ளைகளுடைய வாழ்வு எல்லாமே நன்றாக இருக்கும் என்கிற அடிப்படை அந்த காரியத்தை முதலாவது யாருக்கு கனம் கொடுக்கணும், முதலாவது யாரை தேடணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். சாட்சி சொல்லும்போது அந்த சகோதரன் சொன்னதை கேட்டீங்க. நான் இப்படிப்பட்ட எனக்கு முதலாவது எனக்கு இதுதான் வேணும், அதனால் நான் தூர இடத்துல இருக்கும்போதே கல்வி கற்றுக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன். எனக்குள்ளுக்காக அவர் சொன்னது அப்படி தான் நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். நான் படிக்கும் போதே செகண்ட் இயர் பியிலே நான் அதை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கற்பம் தரித்து விட்டேன், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கற்பம் தரித்து விட்டேன். அவைகளை பெற்றெடுக்கும் வரையில் நான் ஓயவில்லை. இங்கே வந்து சேர்ந்த போது 2 மாதம் ஆனதுக்கு பிறகு கூட அவைகளை நான் பெற்றெடுக்க இங்கே அது பாருங்கள், அது அவருடைய விருப்பத்தை பாருங்கள். ஒவ்வொரு இடங்களில் வரக்கூடிய சோதனை எப்படி ஜெயிக்கிறது பாருங்கள், விசுவாசத்தினால. பிரைஸ் காட். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். நீங்கள் பிறக்கு முன்பாகவே ஆசீர்வச்சிருக்கிறார். பிறக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார்.
உங்களை அவர் தாயின் கற்பத்தில் உண்டு பண்ண முன்பாகவே உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் ஏற்கனவே செய்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் அவர் கொடுத்திருக்கிறார். கல்வாரில் மரித்து உயிரோடு எழும்போது அப்படின்லாம் கேட்டோம். எப்படி அதை எடுக்கிறது? எப்படி அதை அனுபவிப்பது? பாடல் பாடும்போது பாடுகிறோம், புழுதியில் இருந்து என்னை தூக்கிவிட்டார், குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டார். அப்படி ஏசாயா தீர்க்கதரிசன அந்த புஸ்தகத்தில் எழுதியதெல்லாம் பேசுகிறோம். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் எங்களை உட்கார வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிற அர்த்தம் என்ன அர்த்தம்? உங்கள் அந்தஸ்தை இது குறிப்பிடவில்லையா? பிரைஸ் காட், அல்லேலூயா. டாப் கிளாஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸோட ஈடுபட்டு பேசுகிற தைரியமும் புத்தியும் ஞானமும் உயர்வும் மேன்மையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதை எப்படி எடுத்துக்கொள்வது? நல்ல வேலைகளை எப்படி எடுத்துக்கொள்வது? நல்ல குடும்ப வாழ்வை எப்படி வாழ்வது? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம்னு அர்த்தம் இதுதான். வேளா வேலைக்கு ஆகாரம் கிடைக்குது, துணி கிடைக்குது, அது மாத்திரம் காணாது. நானும் என் வீட்டாரும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தான நல்ல மேன்மையான நிலையை கர்த்தர் கொண்டு போகிறதுக்கு தான் கர்த்தர் அதெல்லாம் சொல்றார். கர்த்தர் உங்களுக்கு சொத்தை கொடுத்திருக்கிறாரு, அதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வது எப்படி, பெற்றுக்கொள்வது எப்படி? உங்கள் சொத்துக்களை சொந்தமாக்கி கொள்ளுங்கள் சொல்றது காரணமே அதுதான். எந்த ஆசீர்வாதத்தையும் நாமோ நம்முடைய சந்ததியாரோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய உறவினரோ உங்களை சார்ந்தவர்களோ இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களோ இழந்து போகக்கூடாது. உங்களுக்கு மாத சம்பளம் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 1 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. மீதி 9 லட்சத்தை நீங்கள் எடுத்தாகணும். நீங்கள் எதுக்கு இழக்கணும்? கர்த்தர் உங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, ஏன் விட்டு விடணும்னு கேட்குறேன். ஏன் பிசாசு திருடணும்? நீங்கள் எடுக்கலாம், இன்னொருத்தர் எடுக்கிறான். உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று கவனிக்கிறோம். ஆகவே தான் சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், 23ஆம் சங்கீதத்தில் உங்களுடைய சாப்பாட்டு பந்தி, உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆமென், உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 சொல்லுகிறது. ஆமென். அதை எப்படி எடுப்பது? சரீரத்து பிரகாரமாக எப்படி பெற்றுக்கொள்வது? ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு தெரியல. கண்கள் காணலன்னு பைபிள் சொல்லுது, காதுகள் கேட்கல, அது உங்களுடைய சரீர பிரகாரம் உலகத்தில் தெரியல, கண்ணுக்கு தெரியல, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படி எடுக்கிறது? ஸோ இதுக்கு பல்வேறுபட்ட காரியங்களை நாம் கேட்டு வருகிறோம். இன்றைய தினத்தில் கடந்த வாரத்தில் கவனித்தோம், விசுவாச அந்த வார்த்தையில் இருந்து அவைகளை எப்படி எடுப்பது, விசுவாச வார்த்தையை பயன்படுத்தி அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் காதுக்கு இனிமையா செய்தி கேட்கிறதுக்கெல்லாம் நான் கேட்கல. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அது காதுக்கு இனிமையா இருந்தால் மாத்திரம் போதாது, இருதயத்தில் போய் தங்கினால் மாத்திரம் போதாது, இருதயத்தின் வழியாய் வாயின் வழியாய் வரவும் வேண்டும் என்று கடந்த வாரத்தில் கவனித்தோம். அது உள்ளத்தின் நிறைவிலிருந்து பேசப்படுகிறது. அது தேன்கூடு போல உங்களுடைய வாயிலிருந்து ஒழுகும் என்று கடந்த வாரத்தில் கவனித்தோம். உங்கள் வாழ்வை இனிமையாக்குகிறது, உங்களை சார்ந்தவர்களை அது இனிமையாக்கி விடுகிறது. தேன் ஒழுகிற வாயை உடையவர்கள் என்கிறதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. தேன்கூடு மலையில் இல்லை, தேன்கூடு உங்கள்கிட்ட தான் இருக்கு. கேட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட, இவங்ககிட்ட தேன்கூடு வாயா அப்படின்னு அடுத்தவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். உங்ககிட்ட சொன்னு ஆமான்றுவீங்க. இவங்களுடைய பேச்சை கேட்கிற பொழுது காத்துல தேன் ஒழுகுதா என்ன ஒழுகுது, அதை பொறுத்து அவருடைய கனிகளினால் அவரை அறிவீர்கள். பிரைஸ் காட். நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும். தேன்கூடு வாய் ரொம்ப முக்கியமானது. ஆமென். அது மதுரம் நிறைந்தது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இன்றைய கவனிக்கிற எபிரேயர் 6:11, நீங்கள் வசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து, இங்க தேவன் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம், செழுமைகளை எல்லாம், சமாதானத்தை எல்லாம், சந்தோஷத்தை எல்லாம், உயர்வுகளை எல்லாம், நற்காரியங்களை எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. அதில் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமை, விசுவாசத்தினால் எடுக்கிறத பார்த்தா நீடிய பொறுமை ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு பொறுமையை இழக்கிறார்கள் சில பேர். ஆனால் கர்த்தர் இங்கே ஒரு அருமையான ஒரு
ஒரு பிரின்சிபல், ஒரு கொள்கையை நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார், ஒரு கோட்பாடை சொல்லிக் கொடுக்கிறார். இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு கருவி. சில பேர் ஆத்திரக்காரங்களாக இருப்பாங்க, சொன்ன உடனே கோவம் சுருக்குன்னு வரும். பேசின உடனே டபக்குன்னு வரும். சார், இவங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறவங்க. இந்த நீடிய பொறுமை என்கிறது நீங்கள் உங்களை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். பிரைஸ் காட். பொறுமை என்கிறது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. சில இடங்களெல்லாம் நாங்கள் பேச போகும்போது, யார்கிட்டையாவது நாங்கள் பேச போகும்போது அந்த இடத்துல டபார்னு விட்டு முறிச்சிடலாமா அப்படின்ட்டு மாதிரி அது சில பேர் பேசுகிறத நான் பார்க்குறேன். உண்டு இல்லை. பார்த்தீங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியுது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு அவசர முடிவுகள் அவங்க எடுக்க வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ படுது, அதாவது ஈகோ ப்ராப்ளம், ஏதோ சம்திங், ஒரு குணம். விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. விசுவாசிகள் விசுவாசம் ரொம்ப சூப்பருங்க, விசுவாசம்னு சொல்லிட்டாரு, விசுவாசம் சூப்பராக இருக்கட்டும், ஆனால் நீடிய பொறுமை அதே போல முக்கியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் மாத்திரம் முக்கியம் இல்லை, கடந்த வாரத்தில் அது முக்கியம்னு பேசணும், அதுவும் முக்கியம், அது கூட நீடிய பொறுமையும் முக்கியம். நீடிய பொறுமைன்னா ரொம்ப, அது நீடிய பொறுமை. சொல்லுங்க, சொல்றதுக்கு நல்லா இருக்கு. கேட்கலாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். நீடியன்னு கேட்கறதுக்கு இருக்குது. ஆனால் நீடிய பொறுமையோடு இருந்து பாருங்க, எல்லாத்தையுமே வின் பண்ணலாம், யாரையும் வின் பண்ணலாம், எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஆமீன் மாத்திரம் இல்லை, அதுதான் உண்மை. நிறைய காரியத்தில் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் நீடிய பொறுமை. நிறைய பேர் நீடிய பொறுமைனா என்ன அர்த்தம் தெரியாது. நான் உங்களுக்கு நீடிய பொறுமைக்குடைய அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லிடுறேன். கர்த்தரேல சொல்லிட்டார். நிறைய பேருக்கு அப்படி தான், நீடிய பொறுமைனா அர்த்தம் தெரியாமல் இதுவும் நீடிய பொறுமைன்னு நினச்சிக்கிட்டுறது. எப்படின்னா எதைக்கும் அசால்ட்டாக இருந்துக்கிட்டுறது. நடக்கும் ஒரு நாள், நடக்கும் ஒரு நாள். கர்த்தரை நான் விசுவாசிருக்கேன், நான் தேவனுடைய பிள்ளை, கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு பேர் நீடிய பொறுமையா? உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லைன்ட்டு? இதுக்கு நீடிய பொறுமை அல்ல. இது என்னதுக்கு பேர்னா, இது சோம்பேறி. இந்த நீடிய பொறுமைக்கும் சோம்பேறிக்கும், நீடிய பொறுமைக்கும் அசதிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். இந்த வசனத்தை பாருங்க, மறுபடியும் படிக்கலாமா? என்னது முதல் வார்த்தை என்ன வருது? ஏன்னா நீடிய பொறுமையும் அசதியும் ரெண்டு பேர் வேறு பிரிச்சு பார்க்க தெரியணும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, இனிப்பதெல்லாம் தேன் அல்ல, நீங்க கேட்பதெல்லாம் நீடிய பொறுமை அல்ல. நீடிய பொறுமை என்பது அசதியா இருந்துட்டு நீடிய பொறுமை எல்லாம் சொல்லிடாதீங்க, டூப்ளிகேட். அது 500 ரூபாய் நோட்டு மாதிரி தான் எல்லாருமே 500 ரூபாய் நோட்டு அல்ல. 500 ரூபாய் நோட்டு மாதிரி தான் 500 ரூபாய் நோட்டு. ஸோ ஒரிஜினல் என்ன? நீடிய பொறுமைனா என்ன? நீடிய பொறுமை என்பது அசதி அல்ல. அதனால இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அசதியா இல்லாமல் நீடிய பொறுமையா இருக்க சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நீடிய பொறுமை என்றால் என்ன? என்றைக்கு பொறுமை விசுவாசத்தை இழந்து காணப்படுகிறதோ, நல்லா புரிஞ்சுக்க நான் என்ன சொல்றேன். பொறுமையிலே விசுவாசம் இல்லை எனில் அது கண்டிப்பாய் அதற்கு பேர் அசதி. பொறுமையோடு கூட விசுவாசம் சேரல அப்படின்னா அது வேறு பொறுமையே கிடையாது. அப்படி என்றால் ஏதோ நான் இருக்கிறேன், ஒரு நாள் நடக்கும், எப்படியாவது நடக்கும் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேரு அசதி. அது பொறுமை அல்ல, அது அசதி, அது அசால்ட், அது கண்டுகிடாமல் இருத்தல். ஏதோ காலம் தாழ்த்தி நாளும் பொழுதும் போகிறதே ஒழிய நான் பொறுமையோட காத்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் தப்பு. அது அதனால என்றைக்கு ஒரு பொறுமையோடு விசுவாசம் இணைந்து கொள்ளுகிறதோ அப்பொழுது அதுக்கு பேர் பொறுமை என்று அர்த்தம். இப்பொழுது கவனிக்கலாம்.
இன்னொரு வசனத்தை நான் பார்க்க போகிறோம். நீடிய பொறுமையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்களை கவனிப்போம். நீடிய பொறுமைனா, நீடிய பொறுமையில் என்னெல்லாம் இருக்காதுன்னு பாருங்க. ஒரு ஆள் நீடிய பொறுமையோடு இருக்கிறாங்க, அதில் விசுவாசம் இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு பேர் தான் பொறுமை. நீடிய பொறுமை, விசுவாசம் இணைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசிச்சிருக்கிறீங்க, ஒரு நல்ல வேலையோ ஒரு நல்ல திருமண வாழ்க்கையோ நீங்கள் விசுவாசிச்சிருக்கிறீங்க, அல்லது ஒரு நல்ல ஒரு பண உயர்வையோ நீங்கள் விசுவாசிச்சிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த வேலையோ அந்த திருமண வாழ்க்கையோ பெற்றுக்கொள்ளாத வரல ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, ஒரே வருத்தமும் துயரமும் துக்கம் போல உங்களை ஆட்கொள்ளுது அடிக்கடி. அப்படின்னா இதுக்கு பேர் நீடிய பொறுமை அல்ல. நீ விசுவாசி தான், அறிக்கை பண்ணுறீங்க, ஆனால் அடிக்கடி கவலை வந்து போகுது, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அப்படி என்றால் நீங்கள் காத்திருக்கிற அந்த இடைவேளைக்கு, அதாவது சரீர பிரகாரமாக இந்த திருமண வாழ்வையோ பொருளாதார ஆசீர்வாதத்தையோ கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள கொடுத்திருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டாலும் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இல்லை. இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. ஏன்னா அதற்குள்ளாக நீங்கள் காத்திருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அமைதியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கவலையும் கலக்கமும் மனதிலே ஒரு துக்கமும் உங்களுக்கு இருக்கிறதினாலே, அப்படி இருக்கும் என்றால் அதற்கு பேர் நீடிய பொறுமை கிடையாது. ஏனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தோடு ஒரு ஆள் பொறுமையோடு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது 100க்கு 100 அவங்க பொறுமையோடு இல்லவே இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படவில்லை என்று அர்த்தம். அதனால தான் டூப்ளிகேட் பொறுமையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், எது பொறுமை அல்ல. அப்பொழுதுதான் வசனத்தின்படி நடக்க முடியும். எது பொன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நகை பண்ண முடியும். பொன் இல்லாத பொண்ணு சொல்லிட்டு இருக்க முடியாது. கவலையும் துன்பமும் பிரச்சனையும் பாரத்தையும் அடிக்கடி இதை வச்சு வாயில் பேசிக்கிட்டு நானும் கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதே கிடையாது, அது பொறுமையே அல்ல. ஸோ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது நீடிய பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். நீடிய பொறுமை என்பது டென்ஷன் இல்லாமல், பயம் இல்லாத, அல்லது ஏதாவது ஒரு ஆதங்கம் இல்லாத ஒரு பொறுமைக்கு பேர் தான், விசுவாசம் கலந்த ஒரு பொறுமைக்கு பேர் தான் பொறுமை. அது அவசரப்படாது, கலக்கமடையாது, பயமடையாது, நிதானத்தை இழக்காது. அது அந்த பொறுமையோடு இருக்கும்போது ஒரு விசுவாசத்தில் இருந்துகிட்டு இருக்கு, ஏற்கனவே நான் உடையவனாக இருக்கிறேன் என்கிற எண்ணம் மாத்திரம் தான் இருக்கிறது. எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்கலை, எதையும் தவறாக பேசலை, பயம் வரவே இல்லை, கலக்கம் வரவே இல்லை, அதனால் வாய்கள் பதறுவதில்லை, சொற்கள் வாயிலிருந்து தாறுமாறாய் பிறழுவதில்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வார்த்தைகள் வருகிறது, நிலைகுலையவில்லை, ஸ்திரமாக இருக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் நீடிய பொறுமை என்று பெயர். நீடிய பொறுமைக்கும் டூப்ளிகேட் ரோடும் வித்தியாசம். நீடிய பொறுமை என்கிறது ஹைவே. நாம எல்லாரும் நீடிய பொறுமை நினைக்கிறது, பொறுமைங்கிற ஒரு காரியத்தை கேட்ட உடனே நான் பொறுத்து பார்க்குறேன்ல அதான் பொறுமை. அது இல்லை, நம்ம சொல்றது இங்கே வேற. ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம், ஆனால் பொறுமையோடு இருந்து நான் உடையவனாக இருக்கிறேன், சரீர பிரகாரமாய் வரவில்லை, நான் பொறுமை இழக்கலை, கவலை இல்லை, ஒரு கவலை நான் ஆளலை, பதட்டம் அடையலை, வெட்கம் அடையலை, ஏதோ எனக்கு மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படலை, ஒன்றுமே என்ன பாதிக்கலை, நிதானத்தை இழக்கவில்லை, சொற்களில் நான் பதறவில்லை என்று இருக்கிறவனுக்கு பேர் பொறுமையோடு இருக்கிறான் என்று அர்த்தம். இப்பொழுது கவனிக்க போகிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். ஏன்னா நீடிய பொறுமை என்றாலே இப்படி கவலையோடு இருக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற முடியாது. உங்களுக்கு தெரியுங்களா, கவலையோடு இருக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற முடியாது. தெரியுமா உங்களுக்கு, கவலையோடு இருக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற முடியாது. பாருங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கலாம், எத்தனையோ முறை நீங்கள் பார்த்துருக்கிறோம். கவலையோடு இருக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து பெற முடியாது, ஏன்னா சரீர அளவில் ஒன்றையும் கூட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தர் ஏன் சொன்னார் கவலைப்படக்கூடாதுன்னு? ஏன்னா நம்ம நல்லா இருக்க முடியாதுன்னு தெரியும், கவலைப்படுறதுனால எதையும் தேவனிடத்தில் பெற முடியாதுன்னு தெரியும்.
அதனால சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கவலை பொறுமை அல்ல. ஆகவே தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. கவலையோடு கூட நான் வாழ்கிற, ஒரு நாள் கர்த்தர் கொடுப்பார், விசுவாசம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஏமாத்திவிடக்கூடாது. விசுவாசம் என்கிறது கர்த்தர் ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்று சொல்வது, அதுவும் தேவை. ரெண்டாவது, சரீர பிரகாரமாய் பெற்றுக்கொள்ளும் வரையில், சரீர பிரகாரமாய் இது வெளிப்படும் வரையில் நிதானத்தை இழக்கவே கூடாது. என்ன பேசணுமோ அதே பேசல தவறுவதே இல்லை. யார் எது சொன்னாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை, சத்தியம் என்கிறதுல கலக்கம், பதட்டம் ஒன்றுமே இல்லாமல், யார் வந்தாலும், எந்த உறவினர்கள் வந்தாலும், எந்த அயலகத்தார் வந்தாலும், எந்த சுற்றத்தார் வந்தாலும், எந்த நட்பு வந்தாலும், யார் எதை பேசினாலும், என்னுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை இருதயத்திலிருந்து மாத்திரம் புறப்பட்டு வருகிறது, சூழ்நிலையின்படி அல்ல என்று இருக்கிறவன் பேர் தான் நீடிய பொறுமையோடு அவன் இருக்கிறவன். ஆமென். சோ இன்னொரு வார்த்தையை கவனிங்க, 27வது வசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உங்கள் வாழ்க்கையில் எதையுமே நீங்கள் கூட்ட முடியாதுன்னு சொல்கிறார். 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உடுதுணி மணிக்கு, வீட்டுக்கு, உங்களுடைய எல்லா காரியங்களுக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று தேவன் கேட்டார். அடுத்த 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எத்தனை பேர் நாளைக்கு வேண்டி கவலைப்படுறாங்க? எதிர்காலத்துக்கு வேண்டி என்ன நடக்குமோ, ஆங்ஸைட்டி, நாளைக்கு என்ன ஆகும்? கர்த்தர் சொல்றார், நாளைக்காக வேண்டி கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். யார் கவலைப்படுவாங்களாம்? என்ன சொல்லியிருக்கு? நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாளைக்கு இருக்கிற நாள் இருக்கு பாருங்க, அது கவலைப்பட்டா போதும். கர்த்தர் எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நாளைக்காக கவலைப்படாதீர்கள். சொல்லுங்க, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். பக்கத்தில் ஒன்றை பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு வேண்டி கவலைப்படாதீங்க, நாளைக்கு வேண்டி கவலைப்படாதீங்க, நாளைக்கு வேண்டி கவலைப்படாதீங்க, நாளைக்கு வேண்டி கவலைப்படாதீங்க. தேன் ஒழுகுதா? தேன் ஒழுகுதா? இப்படி பேசிட்டீங்கனாலே நல்லா இருக்கும். இந்த வாயோடு போங்க வீட்டுக்கு, இப்படியே பேசி பாருங்க கொஞ்ச நாள். பல்ல கடிச்சிட்டு, நாவு காட்டை தீ கொளுத்துகிற ஒரு உறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாவை சரியாய் பயன்படுத்த வேண்டும். வீடுகள் நம்ம நிறைய பேர் கவலையில் பேசலாம், ஆனால் கிறிஸ்துவன் இப்படி பேசலாமா? ஒரு வார்த்தை சொன்னா போதும். இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னா மாத்திரம் உங்களுக்கு சத்தியம்னு தெரியுது. அவர் உங்க முன்ன நின்று நாளைக்கு வேண்டி கவலைப்படாதீங்கன்னு சொன்னா போதும். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கவலைப்பட மாட்டேன். அவர் உங்களை சொல்றார், நீ போய் சொல்லுன்னா நீங்க நாளைக்கு வேண்டி கவலைப்படாதீங்க. அவங்க திருப்பி கேட்கலாம், நீனா நாளைக்கு குடும்பத்தை நடத்த போற, நீ என்ன சொல்லணும்? கர்த்தர் நடத்துகிறார். அடுத்த ஒரு வார்த்தை, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். ஏனெனில் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்பதை நான் விசுவாசிக்கிறோம். அதனால தான் நாளைக்கு நான் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா எல்லா ஈவும் நன்மையான ஈவுகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். பிரைஸ் காட். சரி, இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35வது வசனம். மார்க் 5:35. சில பேருக்கு பயம், அதெல்லாம் பயத்தோட இடையிடையே வாழ்றது, அதன் நீடிய பொறுமை என்று நினைத்துக் கொள்ளுதல். பயத்தோடு வாழ்ந்து கொண்டு நீடிய பொறுமையெல்லாம் சொல்லிடாதீங்க. பயம் விசுவாசத்திற்கு ஒரு எதிரையான ஒரு காரியம். பயம் நிறைந்த வாழ்வு பொறுமையோடு வாழ்கிறோம் என்று எல்லாம் சொல்லக்கூடாது. கவனிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. பாருங்க, சம்பவம் நடந்து முடிஞ்சாச்சு. ஒரு ஆள் தான் குழந்தை
இறந்து போச்சுன்னு வந்தவங்க சொல்றாங்க, செத்து போச்சு உங்களுடைய குழந்தை, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? நல்ல ஒரு நார்மலான ஆளுக்கு கண்டிப்பா குழந்தை செத்து போச்சுன்னா கவலை வருமா வராதா? இயேசு உடனடியே சொன்னாரு, பயப்படாத. பயப்படான்னா இவருக்கு பயம் வந்துட்டுன்னு அர்த்தம் இல்லை. பிள்ளை செத்து போச்சுன்னு ஒரு பயம்லாம் வரல. அந்த ரியல் மீனிங்கே கவலை வந்துட்டு, கவலை வர போகுது, விட்டாச்சுன்னா ஆண்டு கொள்ளும். இந்த பயம் கவலை நிறைந்த ஒரு பயம். முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் உலகம் உடனடியாக கொண்டு வருகிறது. நார்மலான ஆளுக்கு வரக்கூடியது அதுதான். எவ்வளோ தூரத்திலிருந்து தான் குழந்தை சோமலாமல் இருக்கும்போது போதகரை கூப்பிட வந்திருக்கிறார். செய்தி வந்தாச்சு, ஆளு சோலி முடிஞ்சு செத்து போச்சு. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? அல்லது முடிஞ்சு இனி நீ பொறுமையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வந்த அழைச்ச, பொறுமை முடிஞ்சு போச்சு, இனிமே பொறுமையாக இருக்க வேண்டாம். இது நடக்காது. பொறுமையை பாதிப்பது, டென்ஷனை ஏற்படுத்துறது. உடனடியாக இயேசு சொல்றாரு, பயப்படாதே. ஏன்னா விசுவாசம் ஏற்கனவே அவர் விசுவாசம் உள்ளவனா இருந்து சொல்றாரு. பயப்படாதுன்னு ஏன்னு சொல்றாரு? இந்த பயந்தா போச்சு, விசுவாசம் போச்சு. இவர் என்னன்னா இன்னும் நடக்கல, அந்த குழந்தை ஆரோக்கியம் அடையலை. ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க இது நடக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த நேரத்தில் இப்பொழுது விசுவாசமாகி நிதானத்தை இழந்து விடக்கூடாது, பயந்துடக்கூடாது. பயந்துட்டாருன்னு பொறுமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகவே ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு மொத்த எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம், கவலைப்படாத. இங்கே ஒரு சிலர் கவலைப்பட்டாச்சுன்னா போச்சு. கவலைப்படுகிற வேளையில் பொறுமை என்கிறது பொறுமையை இழந்து விடுகிறோம் என்று அர்த்தம். ஒரு பொறுமை கிடையாது பயப்படுற ஆளுக்கு, கவலைப்படுற ஆளுக்கு ஒரு பொறுமை கிடையாது. ஒருவேளை உங்க கவலைப்படுறதே நீங்கள் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிருந்தா கூட கவலைப்படுறது நல்ல விஷயமே கிடையாதுன்னு கருத்தில் சொல்கிறார். கவலைப்படுற ஆள் பொறுமையில் இருக்கிற ஆள் அல்ல. பயப்படுகிற ஆள், ஒரு கருத்து கலக்கமடைகிற ஆள் பொறுமையில் இருக்கிற நபர் அல்ல. ஏனெனில் விசுவாசியானவன் கலக்கடைய மாட்டான், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ரைட். ஆகவே இன்னொரு வசனத்தை கவனிக்கிறோம். ஒரு கனி உள்ள வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் வாழணும். வாழ்ந்தா மாத்திரம் போதாது, இல்லை இல்லை வேலை செஞ்சால் மாத்திரம் போதாது, வீட்டில் ஒரு வீடு கட்டி திருமண வாழ்க்கையை வாழ்ந்தால் மாத்திரம் போதாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க அப்படி ஆசீர்வதிப்பாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்படிலாம் கேட்டிருக்கோம் பிரதர். அந்த 16 காணலே பெருவாழ்வையும் காணல, ஒரு பெருத்த வேதனையோடு தான் வாழுது. அந்த ஆள் ஆசீர்வதிச்ச நாள்லேருந்து எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு பிரதர். யார் ஆசீர்வதிச்சான்னா ஆசீர்வதி கேட்டா என்ன? பொறுமையோடு வாழ்கிறவங்கள கர்த்தர் குறித்து சொல்கிறாரு. பொறுமையோடு வாழ்கிறவங்க தான் யார் ஆசீர்வதிச்சாலும் சரிதான். ஒரு ஆள் என்றைக்கு விசுவாசத்தையும் பொறுமையும் இழக்கிறாங்களோ ஒரு நல்ல பெருமையான ஒரு வாழ்க்கையை, பெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ இயலாது. அதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் வாழ்கிறோம்? சீரும் சிறப்புமாய் கனி கொடுக்கிறவளாய் வாழ வேண்டும். கனி என்பது ரிசல்ட் ஓரியன்டட் லிவிங். வாழ்ந்தா மாத்திரம் போதாது, பூமியிலே நாம் வாழ்வதனால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். செடி வளர்த்தா கூட அது பூ பூக்க வேண்டும் என்று வளர்க்கிறோம். பயிரிட்டால் அது விளைந்து நல்ல மகசூலை கொடுக்க வேண்டும் என்று அதை பயிரிடுகிறோம். பிள்ளை வளர்த்தால் அது எதிர்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று வளர்க்கிறோம். கர்த்தர் ஒரு பிள்ளை கொடுத்தாரு, எப்படியாடு ஸ்கூலுக்கு போ போ, பிறகு வா, கஞ்சி குடிச்சியா போ, வா போ வா, ஆளாயிட்டான், அப்புறம் அவனுக்கு கல்யாணம் முடிச்சு போட்டுறேன், எப்படியாடு வாழ்ந்துட்டு வா பா. என்னது பண்டி குட்டிகளா? இல்லை, நாம் விசேஷமானவர்கள், கனி கொடுக்க முடியாது வாழ்கிறோம். நாம் புழுதியிலிருந்து உயர எழுப்பப்பட்டோம், தூசியிலிருந்து நாம் எழுப்பப்பட்டோம். பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வேண்டும், வேகமோடு வாழ வேண்டும், புத்தியோடு வாழ வேண்டும், ஞானத்தோடு வாழ வேண்டும். நாம் ஒரு பலன்களை கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821222390.